ஹலோ எவ்ரிவான். நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம யார்கிட்டயாவது சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம பெரியவங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, "உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சகிச்சுட்டு போ" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சகிச்சுக்கோ அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு இடியம் இருக்குது. ஸோ அந்த இடியம் யூஸ் பண்ணி நான் வந்து சகிச்சுட்டு போ, அந்த விஷயத்த ஏற்றுக்கோ, சகிச்சுட்டு போ அப்படிலாம் சொல்கிறதுக்கு நம்ம இந்த இடியம் யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, "கிரின் அண்ட் பேர் இட்." கிரின் அண்ட் பேர் இட் அப்படின்னா, அதை வந்து அப்படி சகிச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு அதை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் லைக் இட் பட் ஐ ஹாவ் டு கிரின் அண்ட் பேர் இட். எனக்கு அது பிடிக்கல, ஆனாலும் வேறு வழி இல்லை, சகிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் ஐ டோன்ட் லைக் இட் பட் ஐ ஹாவ் டு கிரின் அண்ட் பேர் இட் அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறதுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணலாம். அதை பற்றின டீட்டெயில்ஸ்க்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.